கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தற்போது நிற்கக்கூடிய இந்த பகுதி என்பது புத்தன்துறை மீனவர் கிராமம். இந்த பகுதியில் கடந்த 2 நாட்களாகவே கடலினுடைய சீற்றம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. பொதுவாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் போன்ற மாதங்களில் இந்த கடல் சீற்றம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இயல்புதான். இருப்பினும் இந்த ஆண்டு கடல் சீற்றம் என்பது சாதாரணமாக இயல்பை விடவும் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக இந்த கடற்கரையோரம் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளிலும் அதே போன்று அந்த பகுதியில் உள்ள தென்னை மரங்கள் உட்பட அனைத்துமே கடல் அலையில் இழுத்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு பாதிக்கப்பட்டவர், அதாவது தன்னுடைய வீட்டு பக்கச்சுவர்களை எல்லாம் இழந்த ஒரு நபர் இருக்கிறார், செலின் மேரி. நீங்க உங்க வீட்டுல எந்த மாதிரியான பிரச்சனை, எப்படி எப்போ வரும் அந்த கடல் அலை வந்து அதிகமாட்டு நீங்க பாத்தீங்க? 4ஆம் தேதியில இருந்து கடல் அரிப்பு ஆரம்பிச்சிருச்சு. அது இப்ப ஒவ்வொரு நாள் ஆக ஆக அதிகமா ஆயிட்டே இருந்துச்சு. இப்ப 5 நாளா ரொம்ப அதிகமாயி 5 நாள் இருக்கும்ல, 5 நாள் ஆச்சு இடிஞ்சு. கவர்மெண்ட் இதுவரை எங்களுக்கு ஒரு நடவடிக்கை இன்னும் வர எடுத்து தரல. நாங்களும் எல்லா இடம் மனு கொடுப்போம், அங்க வந்து பார்க்க வர்றாங்க. ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே இதுவரை கவர்மெண்ட் எங்களுக்கு எடுக்கல. இந்த பகுதியில எத்தனை வீடுகள் வந்து 12 வீடு இருக்குது, 11 வீடு கிட்ட இருக்கு. ஆனாலும் வந்து பாக்குறதோட சரி, ஏதாவது எங்களுக்கு பண்ணி தரலாம்ல. இப்ப என் வீடுனா இடிஞ்சாச்சு, காம்பவுண்ட் இடிஞ்சிருச்சு, நான் எங்க போனோம்? ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல வந்து ஒரு நாள் போய் தங்கிக்கிடலாம், பிள்ளைங்களையும் கொண்டு போய் அடுத்த நாள் தங்க முடியுமா? அப்ப எங்களுக்கு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரணும்ல கவர்மெண்ட். இப்படி இருந்தாங்கன்னா எப்படி நாங்க என்ன பண்ண முடியும்? அதே போன்று குடியிருப்பு மட்டுமல்ல, இவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த படகுகளை வந்து நிறுத்தக்கூடிய பகுதிகளும் சேதமடைந்திருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஐயா, இப்ப மீன் பிடிக்கக்கூடிய படகுகள் வந்து இந்த பகுதியில எவ்வளவு படகுகள் கரையேறி இருக்கு, இதனால என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு? இந்த பகுதியில எவ்வளவு படகுகள் இருக்கும், இதுல என்ன பாதிப்புகள்? இதுல நாங்க அநேக குடும்பங்கள் வந்து கடலை நம்பி வாழக்கூடிய குடும்பங்கள். எங்கள் கடலுக்கு தொழில் செய்யக்கூடிய படகுகள் அனைத்தையுமே இதில் நாங்கள் வச்சிருந்தோம். இப்போ கடல் அரிப்பின் காரணமாக எங்களுக்கு இதில் வைக்க முடியாமல் நாங்கள் வேற இடங்களுக்கு கொண்டு வச்சிருக்கிறோம். விளையலுக்குள்ளேயும் அந்த தென்னை மர இதுக்குள்ளே நாங்கள் கொண்டு வச்சிருக்கிறோம். எங்களோட வாழ்வாதாரம் மொத்தம் பாதிக்கப்பட்டிருக்குது. மற்றும் வேற ஊர்களை நாங்கள் கொண்டு வச்சிருக்கிறோம் எங்களுடைய வள்ளங்கள், மீன்பிடி உபகரணங்களை. இந்த பகுதியில் உள்ள மக்கள் வாழவே முடியாது, இரவும் பகலும் பயத்திலே வாழ்றாங்க, எப்போ கடலை வந்து இழுத்துட்டு போகவும் கொள்ளும் அப்படின்னு. எங்களோட அரசாங்கம், 2 அரசாங்கம், ஒன்றிய அரசும் மாநில அரசு எங்களுக்கு இந்த மக்களுக்கு வாழ்வுக்கு ஒரு பாதுகாப்பு தரணும். மற்றும் வீடுகள் இடிஞ்சாச்சு, தென்னை மரங்கள்லாம் இடிஞ்சு கண்ணுக்கு முன்னே இடிஞ்சு சரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்குது. இதை நாங்கள் பல முறை போராடியும் பல இடங்கள்ல கலெக்டர் ஆபீஸு, பிடபிள்யூடி, மேயர் மற்றும் ரொம்ப அரசாங்க அதிகாரிடம் நாங்கள் முறையிட்டும் மன்றாடியும் ஒரு அனுகூலம் எங்களுக்கு நடக்கல. அதனால மேலும் இதை பார்க்கக்கூடிய அரசாங்கமோ அரசாங்க அதிகாரிகளோ தயவு கூர்ந்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு உண்டு பண்ணி தாருங்க, எங்களுக்கு உயிர்களுக்கு பாதுகாப்பு தாருங்க. எங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பெண்கள் இங்க வாழ பயமா இருக்கு எங்களுக்கு. அதனால வீடுகளை இடிவதை நீங்க இந்த காணொலியில நீங்க பார்க்கலாம். அதனால தயவு செய்து அரசாங்க அதிகாரிகளை நாங்கள் மண்டிட்டு கேட்டுக்கொள்றோம், தயவு செய்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மீட்டு தாருங்க, வாழறதுக்கு வழிவகுத்து தாருங்க. உங்களை நம்பித்தாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம், எங்களுக்கு நீங்க வாழ்வை செழிக்க வைப்பி எங்களுக்கு பாதுகாப்பு தேவை தான். ஒன்றிய அரசுக்கும் சரி மாநில அரசு நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து வைக்கோம். ஆனா யாருமே எங்களை கவனிக்கவில்லை. எம்பியும் சரி எம்எல்ஏயும் சரி இதுவரைக்கும் எங்க இதுன்னு பார்க்கல. நாங்க என்றைக்கு கடல் அரிப்பு தொடங்குச்சு அன்னைக்கு நாங்க தகவல்லாம் கொடுத்தாச்சு. இதுவரைக்கும் எம்எல்ஏயும் சரி எம்பியும் சரி இன்னும் எங்களை வந்து பார்க்கல. இந்த பகுதியில் உள்ள மீனவர்களுடைய குமுறலை நாம் தற்போது கேட்டோம். இந்த பகுதியில் நிரந்தரமாக கடல் அலை தடுப்புச்சுவர் என்பது அமைக்கப்பட வேண்டும். அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளையும் மீனவர்களையும் காப்பாற்ற முடியும் என்பது இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக புத்தன்துறை பகுதியிலிருந்து சரவணன்.